Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, B.Pharm, Nursing, Paramedical and Arts and Science courses. தமிழ்நாடு எப்படி இருக்கோன்னு தெரியல. அம்மா அப்பா எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் ராஜஸ்தானில் இருக்காங்க. அசோக் நகரில் இங்கே வரும்போது அங்கே மேஸ்ல சாப்பாடெல்லாம் அங்கே இது கிடைக்கும். ஸோ எங்களுக்கு இந்த ரைஸும் இதெல்லாம் சாப்பிட்ருக்க எங்களுக்கு ஹேபிட் இல்லை. பாஷா கொஞ்சம் மூளை கொஞ்சம் இது படிக்க வேண்டியிருந்தது. ஸோ இங்கே ஒரு டியூஷன் ஏற்பாடு பண்ணோம். அங்கே அசோக் நகர் தமிழ் டியூஷன். ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க, நாங்கள் படிப்போம். பெரிய பையனுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூல் போனால் அம்பாசந்தர் எல்லாம் இங்கே லோக்கல் பசங்க கூட படிப்பார். ஸோ எல்லாம் லோக்கல் மொழி அவங்க தெரியும். உங்களோட நல்லா அவங்க தான் நல்லா தெரியும் தமிழ். என்னோட மச் பெட்டர் தெரியும். அவங்க லோக்கல் ஒரு ஊரில் எப்படி பேசுகிறாங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க. அவங்க இதில் பார்த்தா இல்லை மர்டர் வாஸ் தேர் அரௌண்ட் 150 மர்டர்ஸ். அந்த ஃபிகர் ஹரியானா ஃபுல் ஸ்டேட்லேயே கிடையாது. ஒரு ஸ்டேட்டில் நடக்கிற க்ரைமோட கூடுதலாக ஒரு மாவட்டத்தில் அவர் சொன்னார். எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? பண்ணுறோம் சார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேனேஜ் பண்ணுறது. நம்ம ஜாதி அவங்க ஜாதி சரி, அவங்க ஒரு ரவுடி இருக்காங்க, இப்போ நமக்கே ஒரு ரவுடி இருக்குது. லைக் பசுபதி பாண்டியன், கராத்தி செல்வின், அவங்க மேலே நிறைய கேஸஸ் இருந்தது, இன்க்ளூடிங் மர்டர் கேஸஸ் நிறைய இருக்கும். அவங்க ஈச் அதர் அந்த வயலன்ஸ் போயிட்டு இருக்கோம். சில சமயம் அவங்க எவ்வளோ தான் சேஃப்டி கொடுக்க முடியாது. அவங்க நிறைய சொல்லி பார்த்தோம், அட்வைஸ் பண்ணி பார்த்தோம், கேட்க மாட்டாங்க. அவங்க கடைசியில் நாங்கள் நடவடிக்கை தான் எடுக்கணும். போலீஸ் சைடில் வேறு என்ன பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும். 1995 2 டிசம்பர் நான் அங்கே நெல்லூரில் இருந்தேன். ஆந்திராவில் அந்த டைமில் நான் செக்யூரிட்டி இருந்தேன். மேடம் ஜெயலலிதாவோட செக்யூரிட்டியில் இருந்தேன். அங்கே விஜயகுமார் சார் வரும்போது, ஜாங்கிட் நீங்கள் திருநெல்வேலி போகிறீங்க. நான் சொன்னேன், என்ன சார் அங்கே அடுத்த ஏதோ சிஎம் அங்கே விசிட் இருக்கா? இல்லை ட்ரான்ஸ்ஃபர். எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர்னு கேட்டேன். அவர் நேற்று இல்லை திருநெல்வேலி தூத்துக்குடி நேற்று 12 மர்டர் ஆயிடுச்சு. ஒரு கலவரத்துக்காக தான் இப்போ நீங்கள் போகிறீங்க? ஆமாம். ஒரு ப்ரொப்போசல் போட சொன்னாங்க. இப்போ திருநெல்வேலி மேனேஜ் பண்ண முடியாது, திருநெல்வேலியில் ட்ரைஃபர் கட் பண்ணோம். திருநெல்வேலி கட் பண்ணிவிட்டு 3 டிஸ்ட்ரிக்ட் போடணுங்க. அப்போ நாங்கள் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் சொன்னேன் மேலே, சார் அதை கட் பண்ணாதீங்க, டிஸ்ட்ரிக்ட் இருக்கட்டும், கொஞ்சம் நாள் மட்டும் ஒரு 1 மந்த் எங்களுக்கு டைம் கொடுங்க. நல்லா கண்ட்ரோல் பண்ணோம். ஜாதி கலவரம் இருக்கும், வயலன்ஸ் இருக்கும். ஆனால் இருந்தால் கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சப்போஸ் நேர்மையாக இருந்தால் ஒரு மக்கள் கொஞ்சம் நல்லா மரியாதை கொடுப்பாங்க, நல்லா அவங்கள்ட்ட பாசமாக இருப்பாங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மேனாள் தமிழக டிஜிபி ஜாங்கிட் ஐபிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களோட உரையாடுவது, உங்களோட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்குது. தமிழக காவல்துறை வரலாற்றில் நிறைய முக்கியமான பெரும் பங்கு வகிச்சிருக்கீங்க. உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட பகிர்ந்துக்குங்க. முதல்ல எவ்வளவோ ஸ்டேட்ஸ் இருக்குது, நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கலாம், பல வட மாநிலங்களே கூட தேர்ந்தெடுத்திருக்கலாம். மேபி ராஜஸ்தான், மத்திய பிரதேசம்னு கொஞ்சம் நெருக்கமான பகுதிகளை கூட நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன் தமிழ்நாடு தேர்ந்தெடுத்தீங்க? தமிழ்நாட்டின் மீதான அந்த ஆர்வம், முதன்முறையாக தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எப்போ வந்தீங்க? வரும் பொழுது எப்படி இருந்துச்சு? தமிழ்நாட்டை நீங்கள் என்னவா எதிர்பார்த்து வந்தீங்க? யூபிஎஸ்சியில் சிஸ்டம் என்ன இருக்குது, ஒரு தடவை நீங்கள் செலக்ட் ஆன பிறகு ஐஏஎஸ், ஐபிஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ், இது 3 ஆல் இண்டியா சர்வீசஸ். ஆல் இண்டியா சர்வீசஸ் நீங்கள் செலக்ட் ஆன பிறகு அந்த கார்டர் அலாட்மெண்ட் இருக்கும், எஸ்டேட் கார்டர். அந்த எஸ்டேட் கார்டர் அங்கே டிஓபிடி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இதை டிசைட் பண்ணுறது. இப்போ என்ன எஸ்டேட் யாருக்கு கிடைக்கிறது, அதை நிறைய சிஸ்டம் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த சிஸ்டம் பிரகாரம் தான் கிடைக்கும். சில சமயம் ஒரு லாட்ரி மாதிரி சிஸ்டம் இருக்கும், சில சாய்ஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் பீப்புள் இருக்கும், அவங்க 1/3 ஹோம் எஸ்டேட் இருக்கும், அந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்கும். டாப் லெவலில் இருக்கிறவங்க தானே சார் பெரிய எஸ்டேட்டை ஈஸியாக தேர்ந்தெடுப்பாங்க. பெரிய எஸ்டேட், சின்ன எஸ்டேட் அது மாதிரி கிடையாது. அதில் என்ன இருக்கும், ஒரு லாட்ரி சிஸ்டம் இருக்கும். ஃபர்ஸ்ட் 1/3 அவங்க ஓன் எஸ்டேட் கொடுப்பாங்க. 1/3 ஓன் எஸ்டேட். லைக் ஃப்ரம் தமிழ்நாடு நேட்டிவ் இருந்தால், அப்போ தமிழ்நாடு சப்போஸ் 10 பேர் செலக்ட் ஆகிட்டா, எங்கே சப்போஸ் வேக்கன்சி ஒரு 10 வேக்கன்சி இருந்தால் 3 பேருக்கு தமிழ்நாடு நேட்டிவ்க்கு தமிழ்நாடு எஸ்டேட் கொடுப்பாங்க. 3 பேர். அப்போ 3ல் திருப்பி ஒரு ஜெனரல் குவாலிட்டியர் இருக்கலாம், ஒரு ஓபிசி இருக்கலாம், ஒரு எஸ்சி, ஒரு எஸ்டேட் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். டாப் மார்க் ஆல்ரெடி ஃபில் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு அப்போ அது எஸ்டேட் கிடைக்காது அவங்க. அப்புறம் சில சமயம் என்ன சிஸ்டம் இருக்கும், இப்போ எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் என்ன இருக்குது, அங்கே குரூப் சிஸ்டம் இருக்குது. ஸோ சவுத் குரூப் இருக்குது உதாரணமாக. ஸோ தமிழ்நாடு கிடைக்கிறது அடுத்த சாய்ஸ் என்ன இருக்கும், சப்போஸ் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இது மாதிரி இருந்தால் அது அடுத்த ஸ்டேட் இருக்கிறோம். அதில் கிடைக்குன்னா அடுத்த ஸ்டேட், அந்த மாதிரி. அதில் கிடைக்கலன்னா அப்போது ஜெனரல் லாட்ரியில் போயிடும். அப்போ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் எங்கள் டைமில், அந்த டைமில் 85ல் எந்த மாதிரி சிஸ்டம் இல்லை. நான் செலக்ட் ஆனது 1985ல், ஜாயின் பண்ண 85ல். அந்த டைமில் ஒரு சிஸ்டம் வந்து லாட்ரி சிஸ்டம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணார். ஜஸ்ட் 1/3 நேட்டிவ் கொடுத்துட்டு
பாக்கி எல்லாருக்கும் லாட்ரி இருக்கும். நீங்கள் எந்த சாய்ஸ் கிடையாது. இப்போ எனக்கு ராஜஸ்தான் கிடைக்கலன்னா அப்போ அடுத்த லாட்ரியில் எங்கே வந்தால் அந்த லாட்ரியில் போவோம். ஏபிசிடி அந்த மாதிரி போடும். அப்போது டாப்பரில் அவுட் சைடு போகிறதுக்கு எங்களுக்கு டாப்பர் இருந்தார். அவருக்கு அசாம் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஏல ஸ்டார்ட் ஆனா பி ஃபார் பிஆர் அந்த மாதிரி லாட்ரியில் போயிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் இப்போ சிஸ்டம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த சிஸ்டம் சூஸ் பண்ணிச்சு தமிழ்நாடு. அது தமிழ்நாடு. ஸோ நாட் தட் நாங்கள் கேட்டுட்டு வரல இங்கே. ஆனால் அப்படி ஒரு அலாட்மெண்ட் ஆனது இங்கே வந்துட்டோம். வந்த பிறகு சரி இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இங்கே ஃபஸ்ட்டு அப்போ தமிழ்நாடு வரும் பொழுது நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக தமிழ்நாடு உங்களுக்கு கிடச்சிருச்சு. தமிழ்நாட்டில் தான் இனிமேட்டு நம்ம வேலை செய்ய போகிறோம், தமிழ்நாட்டில் ஒரு காவல் அதிகாரியாக தமிழ்நாட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு வரும் பொழுது எப்படி இருந்துச்சு சார் தமிழ்நாடு? நீங்கள் என்னவா உங்களுக்கு தமிழ்நாடு அப்போ தெரிஞ்சிருந்துச்சு, வந்து பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் அதை அலாட் ஆகும்போது நாங்கள் ஹைதராபாத்தில் நேஷ்னல் போலீஸ் அகாடமியில் இருந்தோம். அப்போது கார்டர் அலாட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. எங்கள் டெப்டி டைரக்டர் இருந்தாங்க. அவங்க கிளாஸில் வந்துட்டு அப்படியே ஒரு கார்டர் அலாட்மெண்ட் வந்துச்சு, அனௌன்ஸ் பண்ணுறோம். 1 by 1 நேம் படிச்சுட்டு அந்த கார்டர் சொன்னாங்க. அப்போது ஒரு மாதிரி ஏன்னா நான் எப்போவுமே ஹைதராபாத்தில் எந்த சைடு வந்தது கிடையாது. ஸோ சவுத் தமிழ்நாடு ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம் அங்கே ட்ரைனிங் ஆகி, இல்லாட்டி சவுத் பார்த்துல. ஸோ எப்படி தமிழ்நாடு எப்படி இருக்கும் தெரியல. அந்த சில பேர் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கும், சில பேர் சொன்னாங்க ரொம்ப தூரம் இருக்குது. எங்கள் அம்மா அப்பா எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் ராஜஸ்தானில் இருக்காங்க, இது தமிழ்நாடு ரொம்ப தூரம் இருக்கும். ஸோ அப்போ சாப்பாடு எல்லாம் லாங்குவேஜ் பாஷை, அது லாங்குவேஜ் ரொம்ப மூளை கொஞ்சம் ரொம்ப இதை டிஃபிகல்ட்டு, அதெல்லாம் நிறைய சொன்னாங்க. சரி எங்கே வேணால் பரவாயில்ல, நாங்கள் இங்கே வந்த பிறகு தமிழ் கொஞ்சம் படிப்போம், அப்புறம் அந்த சாப்பாடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிட்டோம் அங்கே. அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இங்கே வரும்போது 1986 நான் இங்கே வந்தேன். 86 இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு எங்களுக்கு ட்ரைனிங் அங்கே அசோக் நகர் பிடிசியில் இருந்தது, போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் அசோக் நகர். ஸோ அசோக் நகரில் இங்கே வரும்போது அங்கே மேஸில் சாப்பாடெல்லாம் அங்கே இது கிடைக்கும். ஸோ எங்களுக்கு அந்த ரைஸும் இதெல்லாம் சாப்பிட்ருக்க எங்களுக்கு ஹேபிட் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் அங்கே சரி ஓகே மிதம் அப்படி சாம்பார் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இப்போ எல்லாம் அந்த கஷ்டமாக ஆகிட்டோம் இப்போது. ஸோ லாங்குவேஜ் அப்போது பாஷா கொஞ்சம் மூளை கொஞ்சம் இது படிக்க வேண்டியிருந்தது. ஸோ இங்கே ஒரு டியூஷன் ஏற்பாடு பண்ணோம் அசோக் நகர் தமிழ் டியூஷன். ஸோ அவங்க கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க, நாங்கள் படிப்போம், அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். அது கொஞ்சம் நாள் தான், ஒரு 1.5 மாதம் தான் இங்கே அசோக் நகர் வந்தோம். அதுக்கு பிறகு டிஸ்ட்ரிக்ட் அலாட்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு டிஸ்ட்ரிக்ட் தூத்துக்குடி போட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தூத்துக்குடி. 86 நான் தூத்துக்குடி போயிட்டேன். எனக்கு ஃபுல்லாக சவுத்தில் 11 வருஷம் நான் சவுத்தில் இருந்தேன். தூத்துக்குடி இந்த ஏஎஸ்பி ட்ரைனிங், அப்புறம் அம்பாசமுத்திரம் ஏஎஸ்பி அது 2 வருஷம். அப்புறம் அங்கே இருந்தால் அப்போ நான் நீலகிரிஸ் எஸ்பி ஃபார் சம் மந்த்ஸ். அதுக்கு பிறகு கடலூர் எஸ்பி 3 வருஷம் இருந்தேன். திருநெல்வேலி எஸ்பி 2 வருஷம். அப்போ தூத்துக்குடி எஸ்பி 2 வருஷம். அப்போ திருப்பி மதுரை டிஐஜி, அப்போ மதுரை கமிஷனர், அப்போ கமிஷனர் டிஐஜி 2 சார்ஜ் இருந்தது, அது 2 வருஷம். அதுக்கு பிறகு திருப்பி திருநெல்வேலி கமிஷனர் அண்ட் திருநெல்வேலி டிஐஜி அது எங்கே இருந்தோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பொசிஷனில் எங்கே நிறையா இப்போ சவுத்து தான், சவுத் நிறைய அதை வேலை பார்த்தோம். பயங்கர ஹார்டான ஏரியாலேயே, அது ஹார்டான ஏரியா. குறிப்பிட்ட அந்த டைமில் ஒரு 95 நான் திருநெல்வேலி அந்த போஸ்டிங் போட்டாங்க, எஸ்பி திருநெல்வேலி. அந்த டைமில் ஜாதி கலவரம் ரொம்ப பீக்கில் இருந்தது 95. அப்போது 95, 96, 97 தூத்துக்குடி அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்போது அந்த டைமில் திருநெல்வேலி உங்களுக்கு தெரியும், பெரிய திருநெல்வேலி, ஏன்னா ஒரே மாவட்டம். அப்போது திருநெல்வேலி சிட்டி கிடையாது, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஸோ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இப்போ இருக்கிற திருநெல்வேலி சிட்டியும் தென்காசியும் அது எல்லாம் இதில் தென்காசி மாவட்டம் அப்போ கிடையாது, திருநெல்வேலி சிட்டி கமிஷனரேட் கிடையாது. ஒன்லி திருநெல்வேலி எஸ்பி இன்சார்ஜ் ஆஃப் ஆல் தி டிஸ்ட்ரிக்ட், ஃபுல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அது ரொம்ப பெரிய டிஸ்ட்ரிக்ட். அந்த சைடு சிவகிரி சங்கரன் கோயில், அப்போது அந்த சைடு புளியங்குடி, அந்த சேன்கோட்டா, தென்காசி, அதில் இருந்து அந்த சைடு வள்ளியூர், நாங்குநேரி, திருச்செந்தூர், அப்படியே ஒரு இதை வந்துட்டு அது பெரிய டிஸ்ட்ரிக். அப்போ கங்கை கொண்டான் அதெல்லாம், பாளையங்கோட்டை ஜங்ஷன் அதெல்லாம் பெரிய சிட்டி, அப்போ பெரிய டிஸ்ட்ரிக். ஸோ அது ஒரு அவ்வளோ பெரிய டிஸ்ட்ரிக், ரொம்ப பெருமையாக இருந்தது. ஒரு 68 போலீஸ் ஸ்டேஷன்ஸு, அது ரொம்ப பெரிய போலீஸ் ஸ்டேஷன், பெரிய டிஸ்ட்ரிக்ட். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ். ஸோ 24 hours ஒர்க் பண்ண வேண்டியிருந்தது. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அங்கே ஒர்க் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு அங்கே சவுத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு பாக்கி எல்லா இடத்துல கொஞ்சம் ஒர்க்கில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். சவுத்தில் என்ன இருக்குது,
சவுத்தில் மக்கள் ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப இப்போ மற்ற எல்லா இடத்துல நான் அவ்வளோ எஸ்பி வேலை பார்க்கல. கடலூரில் பார்த்துருக்கேன், கடலூர் நல்லா இருக்கேன். அந்த டைமில் கடலூரில் சில ஜாதி கலவரம் இருந்தது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டைமில் 1990 93 நிறைய எஜிடேஷன்ஸ் அதெல்லாம் இருந்தது. பட் திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த ஏரியாவில் அந்த டைம் ரொம்ப அதிகம், அந்த பிரச்சனை ரொம்ப அதிகம். ஸோ இருக்கும் அங்கே ஜாதி கலவரம் இருக்கும், வயலன்ஸ் இருக்கும். ஆனால் இருந்தால் கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சப்போஸ் நேர்மையாக இருந்தால் ஒரு மக்கள் கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு நல்லா மரியாதை கொடுப்பாங்க, நல்லா அவங்கள்ட்ட பாசமாக இருப்பாங்க, நல்லா இருக்கும். நீங்கள் போனால் உடனே நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ குட் பீப்புள், சவுத் பீப்புள் ஆர் குட் பீப்புள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சவுத்து. இப்போ கூட நான் போனால் திருநெல்வேலி தூத்துக்குடி ஏரியா போனால், மதுரை இந்த எல்லா ஏரியா போனால் சந்தோஷமாக இருக்கேன். போயிட்டு பார்த்துட்டு அப்படியே சுற்றி வரோம். ஓகே சார், வீட்டில் என்ன சொன்னாங்க? நீங்கள் சவுத் தான் கிடச்சிருக்கு, தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங் கிடச்சிருக்குன்னு உங்கள் வீட்டில் சொல்லும்போது எப்படி ரியாக்ட் ஆனாங்க சார்? வீட்டில் அம்மா அப்பா அவங்க ஊரில் தான் இருந்தாங்க. அவங்க சரி தெரியல, எங்கேயோ போஸ்டிங் கிடச்சது அவ்வளோதான். அவங்க இதை பற்றி அதிகமாக தெரியல. இங்கே வந்த பிறகு நான் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஏஎஸ்பி போஸ்டிங் ஆன பிறகு ஃபேமிலி நான் கூப்பிட்டு வந்தேன். என் ஒய்ஃபும் அப்போ ஒரு பையன் இருந்தார். அப்புறம் ரெண்டாவது பையன் பிறந்த வருஷம் நான் அம்பாசந்தர் ஏஎஸ்பி இருக்கும்போது, அப்போ அங்கே திருநெல்வேலியில், அது 1989 ஸோ அவங்க எல்லாம் ஸ்டார்டிங்கில் தமிழ் தான் கற்றுக்கிட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஸ்கூல் போனது, பெரிய பையங்க ஃபஸ்ட்டு ஸ்கூல் போனது அம்பாசந்தர் தான். ஸோ அவர் அங்கே எல்லாம் இங்கே லோக்கல் பசங்கள் கூட படிப்பார். ஸோ எல்லாம் லோக்கல் மொழி அவங்க தெரியும். உங்களோட நல்லா அவங்க தான் நல்லா தெரியும் தமிழ், என்னோட மச் பெட்டர் தெரியும். அவங்க லோக்கல் ஒரு ஊரில் எப்படி பேசுகிறாங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க. நான் லோக்கல் லாங்குவேஜோட அவங்க நல்லா பேசுகிறாங்க. என் ஒய்ஃப் கூட என்னோட நல்லா பேசுகிறாங்க. ஓகே, நான் தான் கொஞ்சம் சுமார் தமிழ் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா பேசுகிறீங்க சார். ஆமாம் ஆமாம். ஸோ அப்போ அவங்க அடாப்டேஷன் அவங்க இன்னும் ஈஸியாக இருந்துச்சு, அதில் பிரச்சனையே இல்லை. அவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க பசங்களுக்கு எந்த பிரச்சனையும். அவங்க ஸ்டார்டிங் எங்கள் லைஃப் ஸ்டார்டிங் எங்கே இருந்தார். ஸோ அவங்க தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இங்கே ஊர் போனால் கூட ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, இங்கே வராங்க. அங்கே போனால் கூட இட்லி தோசை எல்லாம் அங்கே ரெடி பண்ணுவான்ட்டு இருக்காங்க. சார், இந்த ஜாதி கலவரங்கள் சொல்லியிருந்தீங்க, எடுத்த உடனே நீங்கள் போன பகுதிகள் எல்லாம் ஜாதி கலவரங்களாக இருந்திருக்கும். கடலூர்லேயும் சரி, திருநெல்வேலி தூத்துக்குடிகள்லேயும் சரி. ஸோ அதெல்லாம் எப்படி இருந்துச்சு சார்? அதை மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ சிரமமாக இருந்துச்சு, சிக்கல் இருந்துச்சு? அப்போது ஒரு ஆஃபீஸர் பை நேம் ஹரிசங்கர், அவர் நேட்டிவ் கங்கை கொண்டார், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், கங்கை கொண்டார் நேட்டிவ். அவர் ஹரியானாவில் அப்போது டிஜிபி இருந்தார், ஹரியானாவில். நான் எங்கேருந்து எப்படி வந்திருக்கேன், அவர் எங்கேருந்து அங்கே போயிருக்காங்க. அவர் என்னை பார்க்குறதுக்கு திருநெல்வேலி எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்தார் 96. அவர் போர்டு பார்த்தார், அங்கே நம்ம அவங்க க்ரைம் ஃபிகர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு வருஷத்தில் பார்த்தா டோட்டல் ஒரு வருஷத்தில் மர்டர் வாஸ் தேர் அரவுண்ட் 137 மர்டர்ஸ் ஏதோ இருந்தது ஒரு வருஷத்தில். 150 மர்டர்ஸ். ஸோ அவர் சொன்னார், ஹரியானா ஃபுல் ஸ்டேட்டில் ஒரு மர்டர் 150 கிடையாது ஒரு வருஷத்தில். அவர் திருநெல்வேலி அவ்வளோ பெரிய இது க்ரைம் ஏரியா தாங்க சொன்னேன். சார் அப்படி தான் இருக்குது, சுமார் அந்த அப்ராக்சிமேட் சொல்கிறேன், ஆல்மோஸ்ட் 150 அந்த மாதிரி இருந்திருக்கு. அந்த ஃபிகர் ஹரியானா ஃபுல் ஸ்டேட்லேயே கிடையாது ஒரு வருஷம். ஸ்டேட்டில் நடக்கிற க்ரைமோட கூடுதலாக ஒரு மாவட்டத்தில் திருநெல்வேலி நடந்திருக்கு. எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? பண்ணுறோம் சார், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேனேஜ் பண்ணுறதுங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மர்டர் நடக்கிறது கண்ட்ரோல் பண்ணுறோம், அப்படியே போயிட்டுருக்குது. ஸோ அண்ட் கண்ட்ரோல் பண்ணோம். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ரொம்ப கம்மியானது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம் அது. ஸோ குற்றம் நடக்கிறது அது காரணம் தான் மக்கள் அந்த டைமில். நீங்கள் இப்போ கேட்டீங்க இப்போ முதல்ல, அந்த டைமில் எப்படின்னு பார்த்தா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இப்போ நானே இப்போ ரெகுலர் போலீஸிங் இப்போ நாங்கள் ரிட்டையர் ஆகிட்டோம். பட் இருந்தால் கூட நாங்கள் பேசுகிறோம், பத்திரிகையில் படிக்கிறோம். இதெல்லாம் பார்த்தா அந்த டைமில் இருக்கிறது வயலன்ஸாக இப்போ இருக்கிற வயலன்ஸ் நிறைய வித்தியாசம் இருக்குது, நிறைய கம்மியாக இருக்குது. இப்போ கூட இருக்கலாம், அந்த ஒரு மனிதரோட ஒரு நேச்சர். பட் இப்போ நிறைய கம்மி ஆயிடுச்சு. அந்த டைமில் என்ன ஒரு இல்லிட்ரஸி, படிக்காத ஆள் நிறைய பேர் இருந்தாங்க. அது மெயின் ரீசன். ஒரு கம்யூனல் ப்ராப்ளம்ஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் இல்லிட்ரஸி, அன்எஜுகேட்டட் பீப்புள். அது ஒரு மெயின் இருந்தது. ரெண்டாவது அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையும் இல்லாத படிக்க இல்லாத. மூணாவது ரொம்ப பாவர்ட்டி, ரொம்ப புவர் பீப்புள்.
இது 3 மெயின் ரீசன்ஸ் பார்த்தோம். அப்போ அதில் சரி கம்யூனிட்டி அதில் ஒரு ஃபீலிங்கில் அப்படியே போயிட்டுருப்பாங்க. வீட்டில் சும்மா அன்எம்ப்ளாய்டாக இருப்பாங்க. யாரோ பேசுனாங்க அவங்க கூட போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் பார்த்தோம். சில கம்யூனல் எலிமெண்ட்ஸ் சில கம்யூனிட்டி ஒரு லீடர் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க இந்த மாதிரி பசங்களும் அந்த மாதிரி கூட கூட்டுட்டு அப்படி ஒரு நம்ம ஜாதி அவங்க ஜாதி சரி அவங்க ஒரு ரவுடி இருக்காங்க, அப்போ நமக்கே ஒரு ரவுடி இருக்கும், நமக்கு ஒரு தலைவர் சொல்லலாம், ரவுடி சொல்லலாம், என்ன சொல்லலாம், நாங்கள் போலீஸ் லாங்குவேஜ் ரவுடி சொல்லுவோம், அவங்க தலைவர் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க. எல்லா ஜாதி தலைவர்கள் ஒரு ரவுடின்னு சொல்ல முடியாது. நான் அது ஒரு குறிப்பிட்டு சில பேர் வயலன்ஸ் யூஸ் பண்ணிட்டு லீடர் ஆகியிருக்காங்க. அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன அவங்க ஒரு ரவுடிஸ். ஸோ அப்போ சரி பாருங்க அவர் நிறைய குற்றம் பண்ணாரா, அவர் எந்த பயப்பட மாட்டாரா, அந்தபடி பண்ணா அப்படி பண்ணிட்டு சில பேர் ரவுடி ஆனாங்க. ஸோ என்ன ஆயிடுச்சு, கடைசியில் ஒவ்வொரு ஜாதிக்கு அவங்க ஒரு ஆள் ஒரு அந்த மாதிரி ஒரு லீடர் இருக்கணும், அந்த மாதிரி லீடர். ஸோ அது ஒரு ரொம்ப டேஞ்சரஸ் ஆயிடுச்சு. அப்போ அந்த லீடரும் இன்னொரு கம்யூனிட்டி லீடர்ஸ்க்கே ஒரு பெரிய ஒரு ஆப்போசிஷன் ஒரு மாதிரி இது இருக்கும், ரைவலரி. அது ரொம்ப டேஞ்சரஸ். அது மாதிரி நிறைய மர்டர்ஸ் நீங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலியில் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ இருக்கிறது இருக்கு நிறைய பேர். சில லீடர்ஸ் அந்த டைமில் நான் அதை சொல்கிறது மாதிரி லீடர்ஸ் அவங்க 1 by 1 மர்டர் ஆகிட்டாங்க. அவங்க மர்டர் பண்ணுவாங்க, கடைசியில் அவர் மர்டர் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஒரு உதாரணமாக பேர் ஆக்சுவலி சொல்கிறது ஒன்றும் பெரிய இது கிடையாது. லைக் பசுபதி பாண்டியன், கராத்தி செல்வின், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் அப்போ ஜாதி ஒரு லீடர்ஸ் இருந்தாங்க. அவங்க மேலே நிறைய கேஸஸ் இருந்தது, இன்க்ளூடிங் மர்டர் கேஸஸ் நிறைய இருக்கும். அவங்க ஈச் அதர் அந்த வயலன்ஸ் போயிட்டு இருக்கோம். சில சமயம் அவங்க எவ்வளோ தான் சேஃப்டி கொடுக்க முடியாதுங்க. அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட். அவங்க நிறைய சொல்லி பார்த்தோம், அட்வைஸ் பண்ணி பார்த்தோம், கேட்க மாட்டாங்க. அவங்க கடைசியில் நாங்கள் நடவடிக்கை தான் எடுக்கணும். போலீஸ் சைடில் வேறு என்ன பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும். யார் தப்பு பண்ணிட்டா குற்றம் பண்ணிட்டான்னா அவங்க மேலே சட்ட பிரகாரம் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ என்ன இருக்குது, இது 3 விஷயத்தில் நாங்கள் சொல்லியிருக்கேன். 3ல ஒரு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகிட்டு இருக்குது. நல்லதுக்காக படிச்சிருக்காங்க, வேலை கொஞ்சம் கிடைக்குது, பாவர்ட்டியும் கொஞ்சம் மேலே வருது. அந்த 3 விஷயத்தில் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. இதுக்காக இப்போ நீங்கள் பார்த்தா க்ரைம் ஃபிகர் நீங்கள் பார்த்தா நிறைய வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு உதாரணமாக 2 டிசம்பர் 1995 2 டிசம்பர் நான் அங்கே நெல்லூரில் இருந்தேன். நெல்லூரா அங்கே சுப்ராம் ரெட்டி ஒரு எம்பி இருந்தார். நெல்லூர்னா ஆந்திராவில். ஓகே. ஹெலிகாப்டர் நாங்கள் போனோம். இங்கிருந்து போகிறீங்க? ஹெலிகாப்டர் போனோம். ஸோ அங்கே என்ன ஆயிடுச்சு, அங்கே ஒரு சுப்ராம் ரெட்டி ஒரு எம்பி இருந்தார். அவருக்கு நெக்ஸ்ட் லைட்ஸ் ஒரு சுட்டுனாங்க. அவர் சுட்டுட்டு டெத் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கே எங்களை அட்வான்ஸ் போக சொன்னாங்க. அப்புறம் அந்த டைமில் நான் செக்யூரிட்டியில் இருந்தேன், மேடம் ஜெயலலிதாவோட செக்யூரிட்டியில் இருந்தேன். ஸோ அவங்க அங்கே வந்தாங்க. அவங்க ஃபியூனரல் அட்டென்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் அங்கே இருந்தேன், அட்வான்ஸாக போனேன். அப்போ மிஸ்டர் விஜயகுமார் தான் எஸ்எஸ்சி டிஐஜி, அவங்க தான் எஸ்எஸ்சி பாஸ், என்னோடய பாஸ் அவர் தான். அங்கே விஜயகுமார் சார் வரும்போது, ஜாங்கிட்டு நீங்கள் திருநெல்வேலி போகிறீங்க. நான் சொன்னேன், என்ன சார் அங்கே அடுத்த ஏதோ சிஎம் அங்கே விசிட் இருக்கா? இல்லை ட்ரான்ஸ்ஃபர். எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர்னு கேட்டேன். இல்லை உங்களுக்கு அங்கே தான் என்று சொன்னாங்க. அவர் நேற்று இல்லை திருநெல்வேலி தூத்துக்குடி நேற்று ஒரு 12 மர்டர் ஆயிடுச்சு. 12 ஒரே நாளில். கங்கை கொண்டான் பக்கத்தில் 5, கடம்பூர் பக்கத்தில் 6 மர்டர் அண்ட் இன்னொரு மர்டருக்கு 12 ஒரு ஜாதி மர்டர் ஆயிடுச்சு, கம்யூனல் மர்டர்ஸ். ஸோ இப்போ அங்கே 2 எஸ்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. திருநெல்வேலி தூத்துக்குடி 2 எஸ்பி, 2 கலெக்டர் அண்ட் டிஐஜி எல்லோரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, புதுசாக போட்டிருக்காங்க. ஸோ என்னை அங்கே போட்டாங்க ஆஸ் எஸ்பி திருநெல்வேலி. கலவரத்துக்காக தான் இப்போ நீங்கள் போகிறீங்க? ஆமாம், அங்கே இருந்து அப்போ நான் அங்கே நெல்லூர்லேருந்து திருப்பி இங்கே வந்தவுடனே அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடச்சாச்சு. அங்கேருந்து அப்படி பேக் பண்ணிவிட்டு அங்கே போனேன். திருநெல்வேலி போயிட்டு நான் ஜாயின் பண்ணேன் டிசம்பர் 1st வீக்கில். அப்போ டெய்லி அங்கே ஒரு டே நைட் தான் 24 hours அது வேலை தான். ஸோ அது டெஃபினட்டாக டிஃபிகல்ட் ஏரியா. பட் ஃபுல் டிஃபிகல்ட் இது பார்த்துருக்கோம். ஆனால் அந்த டீல் பண்ணுற எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் ஒரு குற்றம் நடந்தது, அது அன்ஃபார்ச்சுனேட். ஆனால் இவ்வளோ பார்த்துருக்கோம், அது ஒரு எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி ஒரு குற்றங்களை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல நம்ம இருக்கோமேங்கிறது. ஆமாம், அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதில் ஒரு மெயின் எங்களுக்கு ஒரு சக்ஸஸ்க்கு காரணம் என்ன, எல்லோரும் சொல்லுவாங்க நாங்கள் சக்ஸஸ் பண்ணி கொடுத்தோம். அந்த டைமில் ஒரு ப்ரொப்போசல் கலெக்டர்கிட்ட சொல்லி ஒரு ப்ரொப்போசல் போட சொன்னாங்க. இப்போ திருநெல்வேலி மேனேஜ் பண்ண முடியாது, திருநெல்வேலியில் ட்ரைஃபர் கட் பண்ணோம். திருநெல்வேலி கட் பண்ணிவிட்டு 3 டிஸ்ட்ரிக்ட் போடணுங்க.
ஒரு வள்ளியூர், ஒரு திருநெல்வேலி, ஒரு தென்காசி, 3 டிஸ்ட்ரிக்ட், தென்காசி ஒரு சங்கரகோயில் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த முடிவு பண்ணாங்க. அதை நான் சொன்னேன், எனக்கு ஒரு 1 மந்த் டைம் கொடுங்க, நாங்கள் ஒரு பார்ப்போங்க. அப்போ கலெக்டர் புதுசாக வந்தாங்க, மிஸ்டர் வேலு. அவர் அப்புறம் ரயில்வே மினிஸ்டர் ஆனாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட. அவர் அப்போ நாங்கள் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி நான் சொன்னேன் மேலே, சார் அதை கட் பண்ணாதீங்க, டிஸ்ட்ரிக்ட் இருக்கட்டும், கொஞ்சம் நாள் மட்டும் ஒரு 1 மந்த் எங்களுக்கு டைம் கொடுங்க. நல்லா கண்ட்ரோல் பண்ணோம். மந்த்தில் என்ன பண்ணீங்க? ஆமாம், சரி, ஒரு அது நான் சொல்கிறேன் என்ன பண்ணோம், எப்படி நாங்கள் கண்ட்ரோல் பண்ணோம். மெயின் என்ன இருக்குது, அந்த சவுத்தில் பார்த்தா நீங்கள் மெயின் அந்த போலீஸ் நம்ம காவலர்கள் இருப்பாங்க பாருங்கள், போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ், ஹெட் கான்ஸ்டபிள்ஸ், எஸ்ஐஸ், இன்ஸ்பெக்டர் வரைக்கும் அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அவங்க ஒரு இடத்துல பிக்கெட் போட்டாச்சுன்னா 15 நாள் அங்கே இருப்பாங்க, 15 டே அண்ட் நைட் அங்கே ஒரு இடத்துல பிக்கெட் போட்டு வீட்டுக்கு திருப்பி வர மாதிரி இல்லை. ஏன்னா அங்கே அவ்வளோ வயலன்ஸ் இருக்கும்போது திருப்பி வீட்டுக்கு அது லீவ் எல்லாம் கொடுக்க முடியாது, அங்கே இருக்கணும் அப்போ நைட்டு. ஆனால் ஒரு நாள் கூட சொல்ல மாட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு பெரிய அசெட், பெரிய எங்களுக்கு சொத்து அசெட் நீங்கள் சொன்னால் அந்த ஒரு போலீஸ்மேன், அந்த அங்கே இருக்கிறதோட அந்த போலீஸ்மேன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் போலீஸ் பீப்புள், அந்த வச்சுட்டு தான் எங்களுக்கு என்ன எந்த ஒர்க் நம்ம எப்படி கைட் பண்ண அவங்க பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. 24 ஹவர்ஸ் வேலை செய்யணும், 24 ரெடியாக இருப்பாங்க. அதுதான் மெயின் எங்களுக்கு சக்ஸஸுக்கு காரணம். எப்போவுமே ஒரு போர் இருக்கும், போரில் ஒரு ஜெனரலுக்கு தான் கிரெடிட் கிடைக்கும், ஜெனரல் சோல்ஸோ ஃபீல்டு மார்ஷல் சோல்ஸோ ஒரு சக்ஸஸ். பட் ஆக்சுவலாக அங்கே போய் ஃபைட் யார் பண்ணுறாங்க, உயிர் யார் கொடுக்குறாங்க, சோல்ஜர்ஸ் தான், ஒரு சிப்பாய் தான் அந்த எல்லாம் சொல்கிறது. அது மாதிரி அவ்வளோ ரிஸ்க் இருந்துச்சா? ஆமாம், அவ்வளோ இங்கே ஒரு இல்லை, சில இடத்துல ரொம்ப ரிஸ்கியாக இருந்தது, ரொம்ப ரிஸ்கியாக. பட் இங்கே ஒரு போலீஸ்மேன் அவங்க எல்லாம் அவ்வளோ ஒர்க் பண்ணுறதுனால தான் நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஜெனரல் ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். அவங்க ஒரு டீம் கூட எடுத்துகிட்டு போயிட்டுருப்போம், யார் கரெக்டான கரெக்டான இடத்துல வைக்கணும், ஸோ தட் அவர் சால்வ் பண்ண. Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses.